அவரை வந்து நீங்கள் போட்டியிடுங்கன்னு யாரும் சொல்லலை, அவரே ஒளிஞ்சி நாசமாக போட்டுன்னு தானே இவங்களே நினைச்சாங்க. பிரச்சாரம் இதெல்லாம் தொடங்கின பிறகு சிக்கல். ஏன்னா அண்ணாமலையுடைய தயவு இருந்தால் தான் வெற்றி பெற முடியுங்கிற சூழ்நிலை ஒவ்வொரு வேட்பாளருக்கும் வந்ததுனால அப்போ அவரை தேடினாங்க. அப்போ அவருக்கு குறுகிய நாளில் நிறைய தொகுதிக்கு போனோம். அப்போ என்ன பண்ண, அவருக்கு ஹெலிகாப்டர் கொடுங்க, பிரச்சாரம் பண்ணட்டுன்னு கொடுத்தாங்க. தேவைப்பட்டுச்சு கொடுத்தாங்க, பிரச்சாரம் பண்ணார். அவர் மட்டும் பிரச்சாரம் பண்ணலைன்னு வச்சுருங்களேன், இப்போ கிடச்சிருக்க இந்த 2.97% கிடச்சிருக்காது. எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிய மாட்டேங்குது. வானதி சீனிவாசன் இதுக்கு முன்னாடி எங்க நின்னாங்க, கோவை தெற்கு. அப்ப அந்த தொகுதி மக்கள்கிட்ட நீங்க பிஜேபி கொண்டு சேர்க்கலையா? ஏன் தொகுதி மாறுறீங்க? அப்பவே அவர் ரிசைன் லெட்டர்லாம் கொடுத்துட்டாரு. உண்மையை சொல்ல போனா 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக கூட கூட்டணி முடிவு செய்து எல்லாம் பண்ண உடனே அவர் நமக்கு என்னங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ராஜினாமா லெட்டரை கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். டெல்லி மேல அதான் இவர் விரும்பல, அதனால அவங்க தேசிய தலைமை இடம் கொடுக்கல. அவர் நிக்க விருப்பப்படவே இல்லையே. தேச உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி, தி தமிழ் கிருஷ்ணபிரபா. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இந்துரா திரைப்பட இயக்குனர், மூத்த பத்திரிகையாளர், மோடியின் தமிழகம் எழுத்தாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் 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 வணக்கம். அண்ணாமலை அவர்கள் குறித்தான பல கேள்விகள் உங்கள்கிட்ட வந்து கேட்கப்படுது. நீங்களும் தொடர்ச்சியாக அதற்கான உண்மையான தகவல்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதன் அடிப்படையில் யார்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு கேள்வியாக கேட்டார், அதை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வந்து சீட்டு கொடுக்கலை, மையக்குழு வந்து அனுப்பலை அப்படின்ற ஒரு இது சொல்கிறீங்க. அண்ணாமலை அவர்கள் தான் டிசம்பர் மாதமே கட்சியிலேருந்து வெளியேறுவதாக கடிதம் கொடுத்துட்டா எப்படி தேசிய தலைமை அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும், இடம் ஒதுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். இதற்கு உங்களோட பதில் என்னஜி? அவர் நிற்க விருப்பப்படவே இல்லையே. அவர் வந்து பாஜகவில் இருந்து வெளியே அங்கே இருக்கிறது வரைக்கும் என்னமோ நான் எதுவுமே இங்கே சாதிக்க முடியாது, சுதந்திரமாக செயல்பட முடியாது. முக்கியமாக 2026 பாஜக ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அடையணும் அப்படிங்கிறத அவருடைய டார்கெட்டாக இருந்துச்சு. அதை நோக்கி அவர் பயணப்பட்டார். 2026 அவர் வந்து அவர் நினச்ச அச்சீவ்மெண்ட்டை அவரால் அடைய முடியலை. அதுக்கு வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சு அதை கெடுத்து குட்டிச்சோறாக்கி நாசம் பண்ணி விட்டுட்டாங்க. பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி வைக்கிறதே பிஜேபி பெரிய விஷயம். பாஜக தலைமையில் அதுக்கு முன்னாடி எப்போவுமே கூட்டணி அமைஞ்சதே கிடையாது. நீங்கள் வந்து 2014 சொல்லுவீங்க, அது பாஜக தலைமையில் கூட்டணி அமையலை. பாஜக சுண்டக்காய் கட்சி அன்னைக்கு தமிழகம் முழுக்கவே கிடையாது. அன்றைக்கி வந்து தேமுதிக சட்டசபை எதிர்கட்சி தலைவராகவே கேப்டன் விஜயகாந்த் இருந்த நேரம். 29 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு. பாமக பாஜகவோட பெரிய கட்சி, மதிமுக பாஜகவோட பெரிய கட்சி. அதனால் அது பாஜக தலைமையில் கிடையாது. அவங்களெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க, அவ்வளோதான் அன்னைக்கு இருந்தது. மற்றபடி வந்து ஒரு நல்ல கூட்டணி வச்சு ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணி 2% 2 டிஜிட்டில் வந்து ஒரு பெர்சன்டேஜ் தனிப்பட்ட பாஜகவுக்கு நீங்கள் ஓட்டு சதவீதத்தை கொண்டு வந்ததெல்லாம் அண்ணாமலை 2024 சக்ஸஸ் பண்ணது. இது அந்த இதை தொடர்ந்து 2026 வரைக்கும் ஒரு அவகாசம் கொடுத்தா பாஜகவினுடைய அடுத்த கட்டத்துக்கு பாஜகவை கொண்டு போயிருக்க முடியும், இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும். அது இல்லாமல் பண்ணிட்டாங்க. அது பண்ண பிறகு அவர் நம்பிக்கை இழந்துட்டார். என்னமோ வந்து நம்ம இதில் ஒன்றும் பண்ண முடியாது, வேறு அவர் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதாக போச்சு. அதிமுக கூட்டணி வைக்கணும்னு முடிவெடுத்து அதையும் அவருக்கு தலையில் திணிக்கப்பட்டது. அது அப்போ அவர் வேறு வழி இல்லை. பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வேண்டாம், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியில் போய் நம்ம சேர்ந்தாலே போதும்னு மேல் இடத்துல முடிவு பண்ணும்போது அதுக்கு இங்கேருந்து நிறைய மூத்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அதை செய்யும்போது அவருக்கு அதில் விரக்தி ஆகிட்டார். என்னமோ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். சரி, அப்போ அவர் வந்து தனியாக போய் தனி கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைக்கு அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே முடிவு பண்ணிட்டார். திருப்பி அதை வந்து அதை மேல் இடத்துல அப்போவே அவர் ரிசைன் லெட்டர்லாம் கொடுத்துட்டார். உண்மையை சொல்ல போனால் அப்போவே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக கூட கூட்டணி முடிவு செய்து எல்லாம் பண்ண உடனே அவர் நமக்கு என்னங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ராஜினாமா லெட்டரை கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான். டெல்லி மேல அதான் இவர் விரும்பலை, அதனால அவங்க தேசிய தலைமை இடம் கொடுக்கல, போட்டியிட இவர் நிற்கட்டும் அப்படின்னு. இவர் வந்து பாஜகவில் இருக்கணும்னு நினச்சாங்க. அதனால் அவரை வெளியேற்றதுக்கு அவங்க உடன்படலை. அது பிறகு கடைசி 2026 தேர்தல் நெருங்கி வரும்போது அவருக்கு வந்து சீட்டு கொடுக்க வேண்டான்னு யாரும் சொல்லலை, கொடுக்க வேண்டான்னு சொல்லலை. அவர் சீட்டு கேட்கலை, அவரே கேட்கலை. அவர் கேட்டால் தானே வந்து அந்த வேணும் இப்போ எல்லாம் யாரும் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் நான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அவங்க நான் நிற்கலப்பா அப்படின்னு சொன்னால் யாரும் கொடுக்க போகிறதில்ல. அது பொதுவாக தானே, அது பரிந்துரையிலே லிஸ்ட்லேயே வராதில்ல. நான் வந்து தேர்தலில் இப்போது நாகர்கோவில் தொகுதியில் வந்து தான்லிங்க நாடாருடைய பேரன் வந்து இந்த வருஷம் 2026 இப்போ சட்டசபை தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கேட்டிருந்தார். எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் சொல்கிறேன். அவர் வந்து எனக்கும் வேணும், நானும் வந்து மனு போடுறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தார்.
அந்த போட்ட உடனே இதை மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி அந்த மனுவை வந்து ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையும் நிராகரிச்சுட்டே வந்தாங்க. கடைசியில் எம்ஆர் காந்தி நின்னார், அது வேறு. அதில் அவர் பேர் மணி தணிகை குமார், தான்லிங்க நாடாருடைய பேரன். அவருக்கு மனு நிராகரிக்கப்பட்ட போது நான் கேள்விப்பட்ட வரையில் அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் வந்து இவர் வந்து தான்லிங்க நாடாருடைய பேரன்னு சொல்கிறாரு. இந்து முன்னணியினுடைய ஸ்தாபகர், முதல் தலைவர். அவர் மிகச்சிறந்த ஒரு தேசியவாதி. அவர் வந்து இந்த இடத்துல நம்ம நாகர்கோவில் தொகுதியில் நிற்கணும்னு கேட்குறாரு. எங்கள் தாத்தா தான் தான்லிங்க நாடாருங்கிறத அவர் மென்ஷன் பண்ணி தான்லிங்க நாடாருடைய பேரன்னு சொல்லி கேட்குறாரு. அவருடைய மனுவை வந்து நிராகரிக்கும் போது சொல்கிறாங்க, இல்லை அவர் பேரன்னு எழுதியிருக்காரு, அது மகன் வழி பேரன் இல்லை, மகள் வழி பேரன். எப்படி பிஜேபி விளங்கும்? எப்படி விளங்கும்? தான்லிங்க நாடாருக்கு பேரன் தானே அவர். சீட்டு கொடுக்காம போங்க, ஆனால் அதுக்காக வேண்டி அவர் பேரன் தான். ஆனால் அவர் மகன் வழி பேரனாக தான் ஒத்துக்கிடுவீங்களோ? எனக்கு புரியலை இது. அப்போ தான்லிங்க நாடாருடைய அந்த இந்து சமுதாயத்துக்கான சேவையையே அதை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி இல்லையா அது? இப்படி தான் இவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவர் கேட்டார், அண்ணாமலை கேட்கல. எனக்கு வந்து சீட்டு கொடுங்க, நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன். அவரே வந்து பிஜேபியே வேண்டாம், என்னமோ நம்ம இங்கேருந்து நம்மளால் சுதந்திரமாக செயல்பட முடியாது அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவர் வெளியே போகும்போது அவர் எப்படி வந்து சீட்டு கேட்பார், எனக்கு இந்த தொகுதியில் கொடுங்கன்னு அவர் கேட்பார். கொடுக்கல. இவங்க இருந்தவங்க 4-5 பேரும் அவங்களுக்கு தேவையான சீட்டை மட்டுமே சட்டை போட்டு வாங்கிக்கிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க வானதி சீனிவாசன் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாருமே நாங்கள் கட்சிக்காக உழைச்சோம், ஆனால் கட்சி தான் வந்து இதை பண்ணிச்சு அதை பண்ணிச்சு மேலிடத்துல இருந்து அப்படின்னு என்னெல்லாமோ நிறைய கதைகள்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிய மாட்டேங்குது. வானதி சீனிவாசன் இதுக்கு முன்னாடி எங்கே நின்னாங்க? கோவை தெற்கு. அப்போ அந்த தொகுதி மக்கள்கிட்ட நீங்கள் பிஜேபி கொண்டு சேர்க்கலையா? ஏன் தொகுதி மாறுறீங்க? அந்த தொகுதியில் தானே நீங்கள் நின்னீங்க. அப்போ அதுக்குள்ளார தான் நீங்கள் மறுபடியும் நிற்கணும். நின்னா தானே அது சரியாக இருக்கும். அப்போ அந்த தொகுதியில் நின்றும் 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தால் அந்த தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யலையா? பிஜேபி வளர்த்த லட்சணம் இவ்வளோ தானே. திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் நின்றுருக்காரு. நின்னவர் 5 வருஷமாக அந்த தொகுதி மக்களுக்கு அப்போ எதுவுமே செய்யாமல் தான் சாத்தூர் வேணும்னு கேட்டாரா? இதை மேலேயும் கேட்கல, கீழேயும் கேட்கல, எங்கேயும் கேட்கல. இது மாதிரியான ஒரு இது கடைசியில் அண்ணாமலை வந்து நம்ம வேண்டாம் போவோன்னு முடிவு பண்ணனால அவர் வந்து சீட்டு கொடுக்கல. அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய யாருமே அவர் போட்டியிட வேண்டாம்னு சொல்லலை. அவரை வந்து நீங்கள் போட்டியிடுங்கன்னு யாரும் சொல்லலை. அவரே ஒளிஞ்சி நாசமாக போட்டுன்னு தானே இவங்களே நினச்சாங்க. அதனால் அவரும் வந்து அதை பற்றி பெருசாக கண்டுக்கலை. கடைசியில் தேர்தலெல்லாம் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் இதெல்லாம் தொடங்கின பிறகு சிக்கல். அண்ணாமலையை நம்பி வந்தவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட போகிறதில்ல, பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிற ஒரு நிலைமை வந்ததுனால இனிமேல் அண்ணாமலையுடைய தயவு இருந்தால் தான் வெற்றி பெற முடியுங்கிற சூழ்நிலை ஒவ்வொரு வேட்பாளருக்கும் வந்ததுனால அப்போ அவரை தேடினாங்க. அப்போ அவருக்கு குறுகிய நாளில் நிறைய தொகுதிக்கு போகணும். அப்போ என்ன பண்ண, அவருக்கு ஹெலிகாப்டர் கொடுங்க, பிரச்சாரம் பண்ணட்டுன்னு கொடுத்தாங்க. தேவைப்பட்டுச்சு கொடுத்தாங்க, பிரச்சாரம் பண்ணார். அவர் மட்டும் பிரச்சாரம் பண்ணலைன்னு வச்சுருங்களேன், இப்போ கிடச்சிருக்க இந்த 2.97% கிடச்சிருக்காது. 1% 3/4% பிஜேபி போய் நின்றுருக்கும். அதை நோக்கி தான் அதிமுகவும் சேர்ந்து தான் நின்றுருக்கும். பல இடங்களில் அதிமுக தோல்வி தழுவி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ இவங்க ஒரு 2 மாநில கவர்னர் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நாங்கள் வந்து நீங்கள் கூட தான் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, ஆனால் அண்ணாமலை கட்சியை வளர்த்துருக்காருல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் வந்து பிஜேபி வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் நாங்கள் எல்லாம் போராடணும், எல்லாரும் வந்து வெற்றி பெற்று நான் மட்டும் தோல்வி அடைஞ்சு தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். அப்படி நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, எல்லாரும் நீங்கள் தோற்று போயிட்டீங்க, ஆனால் போஜராஜன் மட்டும் வெற்றி பெற்றார ஊட்டியில், அது எப்படி? இல்லை அது எப்படி? நீங்கள் 2 மாநில கவர்னர்லாம் தோற்று போயிட்டீங்க. மகளிர் மோர்ச்சா தலைவி தோற்று போயிட்டாங்க, சிட்டிங் எம்எல்ஏ தோற்று போயிட்டாங்க, தமிழக பாஜக தலைவர் தோற்று போயிட்டார், மத்திய அமைச்சர் எல் முருகன் தோற்று போயிட்டார். ஆனால் போஜராஜன் யாருன்னே தெரியாது, ஆனால் அவர் வெற்றி பெற்றார். அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.